Hi guys, இந்த வீடியோல இன்னைக்கு வந்துட்டு Xamarin.Formsல எப்படி MVVM கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். MVVMனா மாடல் வியூ மாடல். ஓகே, அதுக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி I will create some folder. அதுக்கு வந்துட்டு my first appல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். இதை வந்து வியூ அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வியூ ஃபோல்டருக்குள்ள இந்த மெயின் பேஜ், இந்த மெயின் பேஜ் டாட் XAML, எனிதிங் XAML பேஜ் ஆர்னா அது வியூ பேஜ். அந்த வியூ பேஜை நான் வந்துட்டு அந்த வியூ ஃபோல்டருக்குள்ள மாத்திக்கிறேன். ஸோ கிளிக் சேவ். ஸோ இட்ஸ் தேர், வியூக்குள்ள போயிடுச்சு அந்த மெயின் பேஜ் டாட் XAML. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி MVVMனா மாடல் வியூ மாடல். இப்போ வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மாடலுக்கு ஒரு ஃபோல்டரும் வியூ மாடலுக்கு ஒரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடல் அண்ட் வியூ மாடல். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீடியோல வியூ டு வியூ பைண்டிங், இந்த என்ட்ரில இருந்து இந்த லேபிளுக்கு எப்படி பைண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த தடவை வந்து வியூ மாடல்ல ஒரு கிளாஸ் எழுதிட்டு அந்த வியூ மாடல்ல இருந்து எப்படி பைண்ட் பண்றது. ஆக்சுவலா டைரக்டா நீங்க வந்து பண்ணோம்னா இது இந்த XAMLக்கு ஒரு கோட் பிஹைண்ட் ஃபைல் இருக்கு. வியூக்குள்ள இருக்கிற நம்ம அந்த XAMLக்குள்ள பாத்தீங்கன்னா XAML.cs. ஸோ இதுல தான் இந்த ஃபைல் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல்ல தான் நம்ம வந்து கோட் பிஹைண்ட்ல, இதுதான் கோட் பிஹைண்ட் ஃபைல். இதுல தான் நம்ம வந்து நார்மலா எழுதுவோம். ஆனா வந்து MVVMல இதுல எல்லா கோடும் எழுதாம இதை தனியா பிரிச்சு எழுதுறதுக்கு, இதை வந்து மெஸ்அப் பண்ணாம தனியா பிரிச்சு எழுதுறதுக்காக வியூ மாடல்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய தனியா கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல நாம எல்லா கோடையும் எழுதலாம். ஸோ அது எதுக்குன்னா மெயினா வந்து யூனிட் டெஸ்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கோட் பிஹைண்ட் ஃபைல்ல நீங்க வந்து கோடு எல்லா கோடையும் எழுதுனீங்கன்னா ஒரே ஃபைல்ல எல்லா கோடும் வரும். அதுக்கப்புறம் உங்களால யூனிட் டெஸ்டிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி பர்பஸ் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் பிஹைண்ட் ஃபைல்ல எழுதாம வியூ மாடலுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து இந்த லேபிள்ல நம்ம பைண்ட் பண்ண போறோம். So let's create a class inside this view model. Okay, right click, add file, empty class file create பண்ணலாம். So நம்ம என்ன பண்ண போறோம், மெயின் பேஜ்க்கான வியூ மாடல். ஸோ நார்மலா வந்துட்டு அந்த எந்த பேஜோ அந்த பேஜ்க்கு ஒரு வியூ மாடல் கிரியேட் பண்ணிக்கோங்க. So I click main, I typed main view model and then click new. So இப்போ வந்து main view model.cs அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்துட்டு நேம் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா my first page, that is the project name dot view modelங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள main view modelங்கிற ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஸோ பப்ளிக் மெயின் வியூ மாடல்ங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இதோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், இப்போ இந்த கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெயின் பேஜ்
டாட் ஜாமல்ங்கிறது இருக்குல்ல, இப்ப இதோட பைண்டிங் கான்டெக்ஸ்டா இந்த வியூ மாடல்ல ஆட் பண்ணணும். இல்லைன்னா யூ காண்ட், இங்க நம்ம பைண்டிங் கான்டெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலா நம்ம வந்து வியூ மாடல்ல இருந்து வரணும்னா அங்க நம்ம வந்து அதை வந்து அதுதான் பைண்டிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா xaml.csல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம். இதோ இந்த இந்த கோட் பிஹைண்ட் ஃபைல் ஆஃப் மெயின் பேஜ்ல வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் என்னன்னா, இந்த மெயின் பேஜ் டாட் xamlோட பைண்டிங் கான்டெக்ட் வந்து டிஃபால்ட்டா இந்த மெயின் வியூ மாடல்ங்கிற கிளாஸ் ஃபைல் தான் அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸோ இனிஷியலைஸ் காம்பனண்ட்டுக்கு அடுத்த லைன்ல கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்ணணும்னா பைண்டிங் கான்டெக்ட் ஈக்குவல் டு நியூ அந்த நம்ம கிரியேட் பண்ண வியூ மாடலோட நேம் மெயின் வியூ மாடல். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இப்போ எரர் த்ரோ பண்ணலாம், த்ரோ பண்ணல. ஸோ ஓகே, எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து குயிக் ஃபிக்ஸ் போயிட்டு இந்த வியூ மாடல்ல வந்துட்டு அதுக்கு தெரியாது, வியூ மாடலுக்குள்ள இருக்கிற அந்த கிளாஸ் ஃபைல அதுக்கு தெரியாது. அதுக்காக வந்துட்டு யூசிங் மை ஃபர்ஸ்ட் ஆப் டாட் வியூ மாடல்ங்கிற நேம் ஸ்பேஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்க ரைட் கிளிக் பண்ணி குயிக் ஃபிக்ஸ்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்துடும். ஸோ இது வந்து இது கிரீன்ல இது வந்து ப்ளூல மாறிடுச்சுன்னா இட் இஸ் டிக்ளேர்ட் நோ எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ நம்ம பைண்டிங் கான்டெக்ட் இந்த வியூ மாடல்ல பைண்டிங் கான்டெக்ட் ஆட் பண்ணிட்டோம், ரெஃபர் பண்ணிட்டோம். ஸோ இனிமே நம்ம வந்து இந்த வியூ மாடல்ல இந்த மெயின் வியூ மாடல்ல நம்ம எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து டைரக்டா நம்ம வந்து XAML-ல பைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ் டாட் XAML-ல வந்துட்டு இப்போ இந்த ரெஃபரன்ஸ் தேவையில்லை நமக்கு. அதுக்கு பதிலா பாத்தும் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலா இந்த டெக்ஸ்ட்ல பைண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம், பைண்டபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல வர வேல்யூ வந்துட்டு லேபிள் டெக்ஸ்ட், லேபிள் டெக்ஸ்ட் வந்து எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு வியூ மாடல்ல பண்ணும்போது நமக்கு மேக்சிமம் வந்துட்டு இந்த நேம் தேவையில்ல. நேம் எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தட் இதோட டெக்ஸ்ட் என்ட்ரியில் இருக்கிற டெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பைண்டிங் கிரியேட் பண்ணணும். சாரி, சென்டர் பிராக்கெட் பைண்டிங். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்றோம்னா என்ட்ரி டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ட்ரி டெக்ஸ்ட், லேபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டி என்ட்ரிக்கும் லேபிளுக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இந்த என்ட்ரி டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வியூ மாடல்ல இன்புட்டா எடுத்துட்டு அதை திரும்ப வியூ மாடல்ல இருந்து டைரக்டா லேபிள் டெக்ஸ்டோட வேல்யூ செட் பண்ணிட்டோம்னா இதுல வந்துட்டு லேபிள்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பைண்ட் ஆயிடும். ஸோ இங்க வந்து நம்ம வேற எங்கேயும் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதோட கோட் பிஹைண்ட்ல நம்ம பைண்டிங் கான்டெக்ட் ஆட் பண்ணனால இந்த XAML-ல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நேம் லேபிள் டெக்ஸ்ட்ங்கிற நேம வியூ மாடல்ல தேடும் ஆட்டோமேட்டிக்கா. எய்தர் கோட் பிஹைண்ட்ல சர்ச் பண்ணும், இல்லைன்னா வியூ மாடல்ல சர்ச் பண்ணும். ஸோ நம்ம வந்து இங்க வந்து நம்ம எந்தெந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்க்கு கிரியேட் பண்ணோம்னோ அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி கெட் செட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றதுக்கு PROP ரெண்டு தடவை டபுள் டேப் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஒரு கெட் செட் ஃபைல் கிரியேட் ஆயிரும், ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆயிரும். ஸோ இங்க வந்து ரெண்டுமே டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ I create string
லேபிளோட என்ட்ரியோட டெக்ஸ்ட் வந்துட்டு என்ட்ரி டெக்ஸ்ட். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங் என்ட்ரி, அதுக்கப்புறம் கெட் செட். இந்த கெட் செட்ல வந்துட்டு we need to read the value of that. ஸோ அதுக்கு வந்துட்டு localized ஒரு localized வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து இந்த நேமையே நான் வந்துட்டு ஒரு ஸ்மால் லெட்டர்ல அண்டர்ஸ்கோர் போட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டெம்பரரி பிரைவேட் வேரியபிளுக்கு. ஸோ select, copy and paste it. Okay, paste it and type column. Then setல வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணோம். திரும்ப setல வந்துட்டு செட் பண்ணும்போது அந்த என்ட்ரியோட வேல்யூ எப்பெல்லாம் ஒவ்வொரு லெட்டரும் சேஞ்ச் ஆகும்போது அதை வந்துட்டு என்ட்ரி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு வேல்யூன்னு மாற்றணும். ஸோ இதில் வந்துட்டு ப்ரைவேட் வேரியபிளா அண்டர்ஸ்கோர் இ அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இது நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், நீங்கள் வேற மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த நேமோட டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே அண்டர்ஸ்கோர் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராகவும் அதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோரும் போடுவாங்க. இப்படி போட்டால் இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைவேட் வேரியபிளா ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி. ஐ வில் கிரியேட் அ ரீஜியன் ஃபார் திஸ். ரீஜியன்னா நம்ம வந்து கோடை வந்து ப்ராப்பரா நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்றது. வியூ மாடல் நிறைய கோடு நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ணோம். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்றதுக்காக நம்ம நிறைய ரீஜியன் இந்த கோட் ஃபைல்லையே நிறைய ரீஜியன் கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற ஒரு ரீஜியன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கமெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கான இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸி டு ரீட் அப்படிங்கிறதுக்காக இங்க கிரியேட் பண்றேன். ஸோ இங்க என்ன பண்றேன்னா கெட் டிஃபால்ட்டா அதை கிரியேட் பண்ணோம். 3 ஸ்லாஷ் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்றோம், கெட்ஸ் அண்ட் செட்ஸ் த என்ட்ரி டெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். இது வந்து ஜஸ்ட் கமெண்ட் இந்த என்ட்ரிக்கு. இது எப்படின்னா வேற ஏதாவது பேஜ்ல இருந்து நம்ம என்ட்ரி டெக்ஸ்ட்ங்கிறத வேற எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஹூவர் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் வந்து வியூ ஆகும். அதாவது இது எதுக்குன்னு குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ராப்பரா எழுதக்கூடிய ஒரு கோடிங் மெத்தட். ஸோ நான் வந்துட்டு இங்க வந்து என்ட்ரி டெக்ஸ்ட், ஸோ டிஃபால்ட்டா அதுல வர்றதே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சம்மரி. இந்த சம்மரி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பிரைவேட் வேரியபிள் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு குயிக் ஃபிக்ஸ்ல வந்ததுன்னா ஈஸி டு ஜென்ரேட் ஃபீல்டு. ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ஃபீல்ட் ஃப்ரம் குயிக் ஃபிக்ஸ். ஸோ வந்துருச்சு. இங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கு பிரைவேட் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் என்ட்ரி டெக்ஸ்ட். ஸோ அது வந்துருச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்றோம்னா இதை வந்துட்டு ஒரு ரீஜியன்ல போடுறோம் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஃபீல்ட்ஸ் end region fields. Sorry, it should be before constructor.
ஸோ ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோம் ஃபார் லேபிள். லேபிளுக்கு வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்துட்டு லேபிள் டெக்ஸ்ட். இந்த லேபிள் டெக்ஸ்ட்டை வந்துட்டு திரும்ப காப்பி பண்ணி ஃபீல்டு போட்டுக்கிறேன். அண்டர்ஸ்கோர் எல் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை போய் பண்ணிக்கிறேன். இப்போ இது இந்த நேம்ல ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ ஃபீல்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் ஆப்ஜெக்ட்னு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிங்னு இருக்கணும். அதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு வந்துடும் குயிக் ஃபிக்ஸில் கிரியேட் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த XAML பேஜ்ல நம்ம எதெல்லாம் பைண்ட் பண்றோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம வியூ மாடல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அதுக்கு ஒரு பிரைவேட் ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த பிரைவேட் ஃபீல்டு வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ்க்குள்ளதான் யூஸ் ஆகும். அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலா அலோவ் பண்ணக்கூடாது அதை சேஞ்ச் பண்றதுக்கு. அதனால என்ன பண்றோம், ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி அது மூலியமா ஒரு ரூல் கிரியேட் பண்ணி நம்ம வந்து செட் எப்ப கெட் ஆகணும், எப்ப செட் ஆகணும், எந்த மாதிரி கண்டிஷன்ல கெட் ஆகணும் அப்படின்னு ஏதாவது எரர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுறது இந்த கெட் செட்டுக்குள்ள. ஏதாவது ஒரு இப்போ டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டேட்டா வருது இல்ல வியூல இருந்து வருதுன்னா அந்த டேட்டா கரெக்டான ஃபார்மேட்ல தான் இருக்குன்ட்டு இந்த கெட் செட்டுக்குள்ள ஈஃப் கண்டிஷன் போட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம லோக்கல் வேரியபிள் இருக்குல்ல இந்த பிரைவேட் வேரியபிள் இதுல வந்து நம்ம பைண்ட் பண்றோம். இதுலதான் ஆக்சுவல் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, பட் we can use this commonly to bind in view or model. எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. பட் இந்த பிரைவேட் இது வந்து அதனாலதான் இது பப்ளிக்னு இருக்கு, இது வந்து பிரைவேட்னு இருக்கு. ஸோ இந்த பிரைவேட்டை வந்து வெளியில யூஸ் பண்ண முடியாது, இந்த கிளாஸ்ல மட்டும் தான் ப்ரொடெக்டடா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணியாச்சு, ரெண்டு ஃபீல்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம XAML-ல இந்த என்ட்ரி ஃபீல்டுக்குள்ள யாராவது ஏதாவது டைப் பண்ணாங்கன்னா we need to notify that main model இந்த செட்ல வந்துட்டு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்குன்னு இதுக்கு தெரியணும். இப்ப கோட் பிஹைண்ட் ஃபைல்னா லைக் xaml.cs-னா அதுக்கு தெரியும். XAML to XAML view bindingனா ஓகே அதுக்கு தெரியும். பட் வியூ மாடல்ல நம்ம புதுசா ஆட் பண்ணியிருக்கோம் வேற ஒரு கிளாஸ் ஃபைல். அந்த கிளாஸ் ஃபைல நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க, தட் இஸ் INotify ப்ராப்பர்ட்டி சேஞ்ச். அதாவது இந்த XAML இருக்கிற கண்ட்ரோல்ல ஏதாவது ஒரு அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது வந்து நோட்டிஃபை பண்ணும் இந்த வியூ மாடலுக்கு. இந்த கோட் பிஹைண்ட் ஃபைல்ல இருந்து நம்ம பைண்டிங் கான்டெக்ட் போட்டிருக்கோம், இது மூலயமா இதுக்கு இந்த வியூ மாடலுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். ஸோ அது நோட்டிஃபை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுங்கிறத இங்க எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அந்த INotify ப்ராப்பர்ட்டி எழுதி அதுக்கப்புறம் எப்படி இந்த வியூல வந்து பைண்ட் பண்றதுங்கிற வீடியோவை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.